ஐக்கிய நாடுகளின் பல திட்டங்களும் நிரல்களும் ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்ததால் நிறுத்தப்பட்டுள்ளன. அதாவது அமெரிக்க நிதி நிறுத்தப்பட்டதால் கடந்த 2 நாட்களின் கணக்குப்படி சுமார் 1000 முதல் 1500 பேரின் வேலைகள் போய்விட்டன. ஐக்கிய நாடுகளுடன் தொடர்புடைய அந்த திட்டங்களின் விஷயம்தான் இங்கே கூறப்படுகிறது. நேரடியாக பலரின் வேலைகள் போய்விட்டன. ஐக்கிய நாடுகளின் பேரிடர் நிவாரண அலுவலகத்தில் எனக்கு தெரிந்த சிலரின் வேலைகள் போய்விட்டன. எனது பல நண்பர்களின் வேலைகளும் போய்விட்டன. இதில் மிகவும் பாதிக்கப்பட்டது மத்திய கிழக்கு பகுதியாகும். காசாவுடனும் பாலஸ்தீனுடனும் ஏமனுடனும் பல மனிதாபிமான பணிகள் நடந்து வருகின்றன. அதேபோல் ஆப்பிரிக்காவில் எய்ட்ஸ் திட்டம், அதன் நிதியுதவி, வங்காளதேசத்தில் அதன் பணத்தை பெற்றுத்தான் அங்குள்ள சுகாதாரத்துறை நடந்து கொண்டிருந்தது. அங்கு சுமார் 6000 முதல் 7000 பேரின் வேலைகள் போய்விட்டன. காரணம், மருத்துவர்களாக இருந்தாலும் நர்சுகளாக இருந்தாலும் பின்னர் பணம் இல்லாமல் போனது. அதாவது சுமார் தோராயமான கணக்குப்படி நான் கூறியது போல் 12 முதல் 64,000 வரை. அதன் உண்மையான எண்கள் 2 வாரங்கள் கழித்து வெளியாகும்.